ஆட்சியில செய்தா அவனை ஏன் அங்க கூட்டிட்டு போனீங்க? ம். 2011ல அந்த டிரைவர கோவையில இருக்கிற அந்த டிரைவர போத்தனூர் பகுதியில கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணாங்க. எனக்கு நல்லா ம். ஞாபகம் இருக்கு. அந்த என்கவுண்டர் நடக்கும்போது அந்த இடத்துல நான் இருக்கேன். ஒரு வேலையா ம். நாங்க போயிருந்தோம். அப்போ வந்து காவல்துறை வந்து எங்கள எல்லாம் வந்து வேற வேற ரூட்க்கு வந்து டைவர்ட் பண்ணாங்க. அந்த இடம் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஏரியால ம். தான் அங்க வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. அப்போ மட்டும் சட்டம் ஒழுங்க வந்து சரி செய்து விட்டார்கள். இப்ப என்கவுண்டர் பண்ணா வந்து சட்டம் ஒழுங்கு வந்து கேள்விக்குறியாகும். உங்களுக்கு ஏன் கூட்டு போனாங்கன்ற கேள்வி எல்லாம் எழும். இதெல்லாம் வந்து யார் செய்றாங்கங்கிறத பொறுத்து இந்த கேள்வி எல்லாம். இதே ஒரு ம். வேலை வந்து இவருடைய சித்தப்பா எடப்பாடி செய்திருந்தால், அது அண்ணன் சீமான் வந்து அதுக்கு வாய்மூடி மௌனியாக இருந்திருப்பார். ம். தூத்துக்குடியில 13 பேர சுட்டதுக்கே வந்து சீமான் ஒண்ணும் பெருசா பேசல. எடப்பாடி அவர்களும் வந்து நானே செய்தி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். அப்படின்லாம் வந்து சொல்றாரு. சோ இதுதான் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியும். பட் நீங்க சொன்ன லார்ஜர் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒன் இஷ்யூ ஒன் பை ஒன்னா வரேன். ம். அமெரிக்காவுல ட்ரம்ப்போடைய உயிருக்கு ஆபத்து. அவர வந்து ஷூட் அவுட் பண்ணா அந்த இளைஞர வந்து கொன்னுட்டாங்க. அவர ஸ்பாட்ல வந்து கொன்ட்டாங்க. இவங்க ஷூட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸ்பாட் டெட். ஒரு சிறிய வயது ஒரு 20, 22 வயது இளைஞர் அவரு. மேத்யூ மேத்யூ க்ரூக் அப்படிங்கிறவரு. ஆமா, 20 ஆமா, வயது ஆமா. தான். ஆமா. ஆ சின்ன வயசு தான். அவரு ஒரு ஒரு அவர வந்து கொன்னுட்டாங்க. சோ அந்த இஷ்யூ முடிஞ்சது. சோ இங்க பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே அந்த என்கவுண்டர் செய்திய நம்மளால பார்க்க முடிஞ்சது. நம்ம என்கவுண்டருக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, எத்திக்கலா வி ஆர் அகைன்ஸ்ட் என்கவுண்டர். டெஃபினெட்லி வந்து இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து வருவாங்க. தே வில் ப்ரோப் இன்டூ திஸ் கேஸ். பட் நம்ம சட்டம் ஒழுங்கு சரியில்ல அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லி நெறைய விமர்சனம் வச்சோம் இந்த அரசாங்கத்து மேல. இப்ப அந்த ம். வீடியோ சிசிடிவி வீடியோக்கள் எல்லாம் வெளியான உடனே நமக்கு புரியுது. அந்த நபர்கள தான் அவங்க கைது செஞ்சிருக்காங்க. இந்த கொலையில வந்து யார் இன்வால்வ்டோ அவங்கள தான் அதுல கைது செஞ்சிருக்காங்கன்னு. ஆனா நம்ம ம். இன்னொரு பேச்சு என்ன அடிபட்டதுன்னா, இந்த கைது செய்த நபர்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வந்தாங்க. பட் அந்த கூற்று பொய்யாகி விட்டது. கரெக்ட்டா? இப்போ ம். அன்று பேசிய நபர்கள்லாம் இன்னைக்கு எங்க போனாங்க? ம். அந்த கேள்வி தான் நம்ம வைக்கிறோம். ஸோ ஆல்சோ வந்து ஒரு அரசாங்கம் அதோடைய நீதி பரிபாலனை முறைகளை வந்து எப்படித்தான் வந்து அவங்க வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. நீங்க குற்றங்கள் மேல குற்றமா செஞ்சுக்கிட்டே போயிட்டு, நான் நீதிமன்றத்துல பாத்துக்கிறேன், அங்க பாத்துக்கிறேன், இங்க பாத்துக்கிறேன் திமிர்த்தனமா பேசிக்கிட்டே இருந்தா, ம். அரசாங்கம் என்னதான் செய்ய முடியும்? அப்புறம் எதுக்கு தான் அந்த அதிகாரம் கையில இருக்கு? கண்டிப்பா. அந்த அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது, ஒருவர் மீது அந்த அதிகாரத்தை செலுத்தும்போது, 1,00,00,000 பேர் அதை பார்த்து அஞ்சுகிறார்கள், ஒரு வழிக்கு வருவார்கள் என்றால், அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதில் தவறில்லை. ஆனா ம். புரொவைடட் அதற்கும் வந்து கண்டிப்பா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ப்ரோப் பண்ணணும். அவங்கள வந்து கேள்வி கேட்க விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். அந்த அதிகாரிகள் கிட்ட சரியான விஷயங்கள வந்து கேட்டு அறியணும். என்ன ம். நடந்துச்சு? எதுக்காக அங்க இந்த விஷயங்கள்லாம் துப்பாக்கிச்சூடு நடந்தது? உண்மையாவே அங்க எல்லாம் நடந்ததாங்கிற அந்த உண்மைய யான விஷயங்களை வந்து கண்டறியணும். அதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. பட் இந்த விஷயம் இப்ப இருக்கிற ரவுடிகளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து கிளியர் கட்டா சொல்லும். தம்பிகளா, நீங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டா, நாங்களும் ஜஸ்ட் லைக் தட் கொண்டு போயிட்டு உங்கள நீதிமன்ற வாசல்ல நிறுத்தி, உங்கள வந்து 10, 20 வருஷமா கேஸ் நடத்தி உங்கள வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ வந்து குடுத்தது வந்து அத வந்து நான் வரவேற்கிறேன் தோழர். ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருடைய பாதுகாப்பு முக்கியம். கண்டிப்பா. அந்த நபருக்கு சட்ட ரீதியான நிவாரணம் கிடைத்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் இங்க இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு கிளியர் கட் மெசேஜ் வரணும். அரசாங்கம் சும்மா வேடிக்கை பார்க்காது. ம். அப்படிங்கிறதையும் அந்த ம். மெசேஜையும் நம்ம சொல்லணும். அந்த வகையில நம்ம இந்த விஷயத்த நம்ம வந்து அணுகணும். பொய் கண்டிப்பா தோழர். சொல்றவங்கள ஆனா அணுகக்கூடாது. இப்ப தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு விஷயத்த இது வந்து ஒரு முக்கோண வடிவுல விசாரணை செய்யணும். அண்ணாமலை, ஆருத்ரா, ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வராங்க. அதற்கு பின்னணியில தான் இவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது முதல்ல அவங்களுமே செல்வ பெருந்தகையிலிருந்து திருமாவளவன் இவங்க தான் முதல்ல வந்து அதுக்கு கோரிக்கை வச்சாங்க. ஸ்பாட்டுக்கு போய் பார்த்து ஆ. விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே அவங்களுக்கு அதுல ஒரு சதி பின்னணி இருக்கிறது புரியுது. ம். ஆருத்ரா விஷயத்த வெளிய கொண்டு வராங்க. எல்லாமே ரைட் தான். அவங்க சொல்றது தோழர் நம்ம வந்து ஆ நம்மள விட அவங்க சீனியர்ஸ். நம்ம வந்து வெறும் ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருக்கோம். அவங்கலாம் வந்து ம். இந்த ஃபீல்டுலயே இருக்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளவு கான்டாக்ட்ஸ் இருக்கும். அவங்க ம். சொல்லும் பட்சத்துல அதுல கண்டிப்பா நிச்சயமா அதுல உண்மைகள் இருக்கும். ம். ஒரு கட்சி தலைவரா இருந்துட்டு அவங்க எல்லாத்தையும் வெளிய சொல்லிடவும் முடியாது. நெறைய பேர் சொல்றாங்க, ம். யாருன்னு சொல்லுங்கங்கிறாங்க. சந்தேகத்த வந்து நம்ம சொன்னா நல்லா இருக்காது. நம்ம சந்தேகத்தை ம். சொன்னா அந்த நபர் அலர்ட் ஆயிடுவாங்க. சோ ம். ஒரு மாரி கவர்ட் தான் சொல்ல முடியும். இந்த மாரி இந்த இந்த பின்னணியில வந்து நீங்க போய் அணுகணும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா போலீஸ் வந்து அதையும் வந்து அவங்க வந்து செய்து கொண்டு தான் இருப்பார்கள். பிகாஸ் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை நேரிலே போய் சந்தித்து அந்த